துஆக்கள் வீணாகவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய அருளால், இறைவன் செய்த அருளால் நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பல மாற்றங்கள் அங்கே நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் தான் UNRWA என்கிற ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான உதவி மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான உணவுகள் மொத்தமாகவே தீர்ந்து விட்டது. அந்த பிள்ளைகளுக்கு பால் இல்லை, வேறு எந்த உணவுகளும் இல்லை. எனவே அங்கே குழந்தைகள் உயிரிழப்பதை இனி யாராலும் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய மிக பிரபலமான பத்திரிகை, குறிப்பாக அல் ஜசீராவை நம்ம எப்படி பார்க்கிறோமோ அந்த மாதிரி இஸ்ரேலிய மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஊடகம் தான் ஹாரெட்ஸ் பத்திரிகை. இந்த ஹாரெட்ஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் அமைதியான முறையில் தற்கொலைக்கான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, இஸ்ரேல் தன்னைத்தானே அழித்துக் கொண்டிருக்கிறது என்கிறது ஹாரெட்ஸ் பத்திரிகையுடைய தலையங்கம். இதற்கு காரணமாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை கடந்த 594 நாட்களாக நம்ம பார்த்து வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் 595வது நாளாக இன்றும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள், படுகாயம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள், முழு நாடும் அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கேப் விட்டு, ஒரு 1 வீக் இடைவெளி விட்டு அந்த மக்கள் வடக்கு காசாவிலிருந்து கிழக்கு காசாவுக்கும் அதே போன்று தெற்கு காசாவுக்கும் என்று மாறி மாறி அகதிகளாக பல நூறு தடவைகள் சென்று வர வேண்டிய நிர்பந்தமும் உண்டாகி இருக்கிறது. இப்படி உள்நாட்டுக்குள்ளேயே நூற்றுக்கணக்கான தடவைகள் அகதிகளாகி இருக்கிறார்கள், மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் என்கிற நிலையில 75,000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் காசாவிலே. அதே போன்று 1,30,000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் காரணமாக காசாவுக்குள்ள கிட்டத்தட்ட 60 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற நிலையில 185 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த சோகமான செய்திகள் தினம்தோறும் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு எதிரான அழுத்தங்களும் உச்சமாக உருவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த டொனால்ட் ட்ரம்புடைய வருகைக்கு பிறகு ட்ரம்ப் செய்து வரக்கூடிய இந்த வேலைகளை எந்த ஒரு ஐரோப்பிய நாடுகளும் ரசிக்கவில்லை. நான் நினைச்சதை பண்ணுவேன், நான் சொல்றதை நீங்க எல்லாம் கேட்கணும் என்கிற இந்த ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் காரணமாக ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவை விட்டு சற்று தள்ளி நிற்கக்கூடிய ஒரு நிலையை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். இப்படியான ஒரு சூழல் காசாவுக்கு பல நன்மைகளை உண்டாக்கக்கூடியதாகவும் மாறி இருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீனத்திற்குள் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாகுவதற்கு காரணமாகவே இருந்த பிரித்தானியா கூட தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி நிற்பதும் இந்த அடிப்படையில் தான். இந்த நிலையில தான் இன்றைக்கு ஹாரெட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தலையங்க செய்தி. ஹாரெட்ஸ்ங்கிறது இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய மிக பிரபலமான பத்திரிகை. குறிப்பாக அல் ஜசீராவை நம்ம எப்படி பார்க்கிறோமோ அந்த மாதிரி இஸ்ரேலிய மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஊடகம் தான் ஹாரெட்ஸ் பத்திரிகை. இந்த ஹாரெட்ஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் அமைதியான முறையில் தற்கொலைக்கான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, இஸ்ரேல் தன்னைத்தானே அழித்துக் கொண்டிருக்கிறது என்கிறது ஹாரெட்ஸ் பத்திரிகையுடைய தலையங்கம். இதற்கு காரணமாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த யுத்தம் இவ்வளவு நாட்கள் நீடித்திருக்க கூடாது, நம்முடைய பணைய கைதிகளை நாம் மீட்டெடுக்கவும் இல்லை, நம்முடைய சொத்துக்களை இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீன ராணுவம் தாக்குதல்கள் நடத்துகிற அளவுக்கு அவர்கள் பலம் பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பாலஸ்தீன ராணுவத்தை நாம் அழிக்கவும் இல்லை, நம்முடைய பணைய கைதிகளை நம்ம மீட்டு கொண்டு வரவும் இல்லை, நம்முடைய ராணுவத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்களை நாம் இழந்திருக்கிறோம். எனவே இந்த யுத்தத்தினால் இஸ்ரேல் அமைதியான முறையில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு தலையங்க செய்தியோடு இந்த செய்திகளை இன்றைக்கு ஹாரெட்ஸ் பத்திரிகை, இஸ்ரேலிய பத்திரிகையை வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா தொடர்ந்து இஸ்ரேல் தோல்வியை நோக்கி செல்கிறது என்பதை அனைத்து ஊடகங்களும் சொல்றது மட்டுமல்லாம இஸ்ரேலிய மக்களே
சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை அழிக்கிற வரைக்கும் நாங்கள் யுத்தம் மேற்கொள்ள இருக்கிறோம், காசாவை மொத்தமாக கைப்பற்ற இருக்கிறோம் என்று சொல்லி சமாதான உடன்படிக்கைகளை மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணிருக்கிறார் என்று சொன்னா மொத்த யுத்தத்தை அறிவித்து இருக்கிறார். ஏற்கனவே 594 நாட்களாக அவர்கள் செய்கிற இந்த உச்சகட்டமான யுத்தத்தினால இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவங்களால் அழிக்க முடியல, காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகளைத்தான் அவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலை உண்டாகி கூட திமிரு அடங்காமல் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வாங்க. இங்க 0% இருந்து நீங்க யோசிச்சா கூட சின்ன குழந்தைக்கும் புரிகிற ஒரு விவகாரம் என்னன்னா, இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டால் உடனடியாக இஸ்ரேலுக்குள்ள தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தேர்தல் நடத்தப்பட்டால் பெஞ்சமின் நெதன்யாகு தோல்வி அடைந்து விடுவார். எனவே ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இவ்வளவு காரியங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய விவகாரமாக இருக்கிறது. தன்னுடைய நாடு அழிந்தாலும் தன்னுடைய மக்களே அழிந்தாலும் நான் எக்காரணம் கொண்டும் இந்த யுத்தத்தை நிறுத்த மாட்டேன், என்னுடைய பதவிதான் முக்கியம் என்பதில் அவர் மிக மிக கவனமாக இருக்கிறார் என்பதை அந்த நாட்டு மக்களே புரிஞ்சதுனாலதான் இன்றைக்கு இத்தனை நாட்களாக ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கும் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல UNRWA என்கிற ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான உதவி மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான உணவுகள் மொத்தமாகவே தீர்ந்து விட்டது. அந்த பிள்ளைகளுக்கு பால் இல்லை, வேறு எந்த உணவுகளும் இல்லை. எனவே அங்கே குழந்தைகள் உயிரிழப்பதை இனி யாராலும் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இந்த சீஸ்ஃபயர் இடையில ஏற்பட்டு சீஸ்ஃபயரை சீர்குலைச்சி இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிச்சு 11 வீக் ஆகிடுச்சு, 11 வாரங்கள் ஆகிவிட்டது. இந்த 11 வாரங்களாக எந்த விதமான உதவிகளும் அங்கிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. எனவே இது அந்த குழந்தைகளை அழித்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு UNRWA சொல்லியிருக்கிறது. மட்டுமல்லாம குழந்தைகளுக்கான உணவுகள் மொத்தமாக தீர்ந்து விட்டது, முதியவர்களுக்கான மருந்துகள் பற்றாக்குறையாக இருக்கிறது. எனவே முதியவர்களும் உயிரிழக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. முதியவங்களுக்கு மருந்து இல்லை, குழந்தைகளுக்கு உணவில்லை. எனவே இந்த 2 சாராரும் உயிரிழப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது என்பதை சொல்லிட்டு UNRWA என்ன சொல்றாங்கன்னா, காசாவுக்குள்ள இவ்வளவு பெரிய தாக்குதல் நடக்குது, இஸ்ரேல் என்ன பண்றான்னு கேட்டா 100 ட்ரக்கை உள்ள அனுமதிக்கிறதுக்கு நாங்கள் தயார் என்று சொல்கிறார்கள். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த BBC இந்த மாதிரியான ஊடகங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னு கேட்டா அவங்க இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழல்ல இஸ்ரேல் சார்பாக 100 ட்ரக்குல உணவு அனுப்புறாங்க. அதுலயும் 11 ட்ரக்குகள் மட்டும்தான் காசாவுக்குள்ள போகுது. இந்த 11 ட்ரக்குகளை கூட இன்னும் உணவுகளை விநியோகிக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்கல. இந்த 11 ட்ரக்ல போகிற உணவை எத்தனை பேருக்கு கொடுக்கலாம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்கள் தற்போது உண்ண உணவில்லாமல், குடிப்பதற்கு மருந்துகள் இல்லாமல், எடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க. அப்படி 25 லட்சம் மக்கள் இருக்கிற போது 11 லாரிகள்ல உணவு அனுப்பினா அந்த மக்களுக்கு போதுமானதா? 1 லட்சம் மக்களுக்கு 1 லாரின்னு வச்சா கூட 25 லாரியாவது அனுப்பி இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன், இதெல்லாம் போதுமானதான்னு நினைச்சோம்னா கற்பனை கூட பண்ண முடியாது. UNRWA என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைந்தது 500 தொடக்கம் 600 லாரிகள்ல உணவு அனுப்பினால் மட்டும்தான் காசா மக்களை பட்டினிச்சாவிலிருந்து நாம் பாதுகாக்க முடியும். இல்லாவிட்டால் அவர்கள் மரணிப்பதை நீங்க யாருமே தடுக்க முடியாது என்று இன்றைக்கு இப்படி ஒரு கவலையான ஒரு அறிக்கையை வெளியிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இராணுவ தேவைக்காகவோ அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்காகவோ உயிர்களை பலி கொடுப்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறது ஐநாவினுடைய UNRWA என்கிற அமைப்பு. புனிதமிக்க ஹஜ் பெருநாளை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஹஜ் பெருநாளுடைய ஒரு சுன்னத்தான காரியமாக இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு காரியம்தான், நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை போற்றும் விதமாக ஆடு மாடு ஒட்டகங்களை பலி கொடுத்து அந்த இறைச்சிகளை நம்ம ஏழைகளுக்கு பங்கு வைக்க வேண்டும், அவர்களுக்கு உணவாக கொடுக்க வேண்டும். அதை நம்ம குர்பானி என்கிற பெயரில் நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த குர்பானியினுடைய நிகழ்வுகள் கடந்த வருடத்தை போன்று இந்த வருடமும் நம்ம முன்னெடுக்க இருக்கிறோம். இலங்கை ரூபாவில் ஒரு மாட்டில் 7 பேர் நம்ம பங்கு சேர முடியும். இலங்கை ரூபாவில் ஒரு பங்குக்கு 39,000 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்பானி பங்கீட்டில் இணைந்து கொள்ள விரும்புகிற சகோதரர்கள், நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் உங்களுடைய குர்பானி பங்குக்கான தொகையை வைப்பிலிட்டு விட்டு அக்கௌண்ட்டில் டிபாசிட் பண்ணிவிட்டு அதனுடைய ரெஃபரன்ஸை நமக்கு அனுப்பி தருமாறு கேட்டுக்கொள்வதோடு, அந்த அக்கௌண்ட்
அக்கௌண்ட்டுக்கு எங்களுக்கு வைப்பு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு அது தொடர்பான மேலதிக விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எனவே இதற்காக உதவக்கூடிய சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய குர்பானி பிராணிகளை தந்து உதவும். இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அல் அவுதா மருத்துவமனையினுடைய மருந்து ஸ்டோர் மேல அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. எங்கெல்லாம் அடிக்கிறாங்கிறத பாருங்களேன். ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கிறாங்க. இன்னைக்கு அல் அவுதா மருத்துவமனையினுடைய மெடிசினை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு என்ன பண்றாங்கன்னா அட்டாக் பண்றாங்க. இந்த மெடிசின் எதுவும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது, மருந்து இல்லாம செத்து போகணும் என்பதற்காக கல் நெஞ்சம் பிடித்த இந்த இஸ்ரேலியர்கள் இப்படியான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு இதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நிறைய மாற்றங்கள் உருவாகி வருவதை நான் உங்களுக்கு ஏற்கனவே கடந்த 2-3 வீடியோக்களாக நம்ம பார்த்து வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு ஐரோப்பிய கவுன்சில், யூரோப் யூனியன் இல்ல, யூரோப் கவுன்சில் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதுல காசாவில் நடப்பது இன சுத்திகரிப்பு, அதே போன்று இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி 2 வேர்டையுமே, மெசக்கர் என்கிற வேர்டையும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போன்று காசாவில் நடப்பது இன அழிப்பு என்கிற அந்த வார்த்தைக்கு சமானமான வார்த்தைகளை அவர்கள் ஜெனோசைட், மெசக்கர் ஆகிய 2 வார்த்தைகளையும் பயன்படுத்தி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். நம்ம யோசிக்கலாம், இந்த வார்த்தையால என்ன இருக்க போகுதுன்னு யோசிச்சிங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் எவ்வளவு கொடுமையை பண்ணினாலும் மெசக்கர் அல்லது ஜெனோசைட் என்கிற இந்த வார்த்தைகளை ஐநா சபையிலேயே பயன்படுத்த மாட்டாங்க இஸ்ரேலுக்கு எதிராக. அதே போன்று எந்த சர்வதேச ஊடகமும் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த 2 வார்த்தையும் பயன்படுத்தாது. நம்ம இலங்கையில இறுதி யுத்தம் நடைபெற்ற நேரத்தில் என்ன மாதிரியாக அது நடந்தது என்கிறத பற்றி சொல்லும் போது அதே சர்வதேச ஊடகங்கள் இலங்கையில் ஜெனோசைட் நடைபெற்றது, மெசக்கர் நடைபெற்றது என்று எழுதுவார்கள், என்று பேசுவார்கள். ஆனால் காசாவில் நடக்கிறத பற்றி இந்த ஊடகங்கள் வாய் திறக்காது இந்த வார்த்தைகளை கொண்டு. ஆனால் தற்போது யூரோப் கவுன்சில், யூரோப் யூனியன், பிரித்தானியா, அதே போன்ற பிரான்ஸ், அதே நேரத்தில் கனடா என்று எல்லா சர்வதேச நாடுகளும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வினுடைய அருளால் காசாவில் ஒரு இனத்தையே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு சர்வதேச சமூகமே வாய் திறந்து பேசுகிற ஒரு நிலையும் உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் யூரோப் கவுன்சில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, தற்போதைய இந்த செயல்பாடுகள் 100% படுகொலைகளாக இருக்கிறது. காசாவில் நடப்பது பெரும் சோகம். இதை சர்வதேச நாடுகள் உடனடியாக நிறுத்துவதற்கு முனைய வேண்டும் என்கிற அறிக்கை அவங்க வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாம, காசாவில் மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும், அதை தடுக்கக்கூடாது, காசா அப்பாவிகளுக்கு உணவு, மருந்து, தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு 80 நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் பாராட்டி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வே புகழுக்குரியவன், அல்லாஹுவே அனைத்தையும் செய்கிறான். எனவே எந்த நாடெல்லாம் காசாவுக்காக பேசாது என்றே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த நாடுகள் எல்லாம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு 80 நாடுகள் ஒன்றிணைந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல அரபு நாடுகளும் இருக்கிறார்கள், அரபு அல்லாத பல யூரோப் நாடுகளும் இருக்கிறார்கள். குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா எகிப்து, அல்ஜீரியா, பஹ்ரைன், சூடான், ஜோர்டான், குவைத், லெபனான், மொரோக்கோ, அதே போன்று கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அதே போன்று தென்னாப்பிரிக்கா, ஓமன், இந்தோனேஷியா, துருக்கி, ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, அதே போல பங்களாதேஷ், மலேசியா, பெல்ஜியம், கனடா என்று இந்த நாடுகளுக்குள்ளாக சீனாவும் இதிலே கையெழுத்திட்டிருக்கிறது, டென்மார்க் கையெழுத்திட்டிருக்கிறது, ஐரோப்பிய ஒன்றியம், கிட்டத்தட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தில் 26 அல்லது 27 கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் மொத்தமாக கையெழுத்திட்டிருக்கிறது. ஜப்பான், பாகிஸ்தான், ஸ்பெயின் என்று 80 நாடுகள் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னா 80 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அர்த்தம். இதுல இந்த அரபு நாடுகள் எல்லாம் தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா யூரோப் கவுன்சில் இதுக்குள்ள இருக்கிறாங்க. யூரோப் நாட்டில் பல நாடுகள் இதிலே ஒன்றிணைந்து இருக்கிறது. அதே போன்று பல மேற்கு நாடுகள், யூரோப் யூனியனுக்குள்ள இல்லாத நாடுகள் இணைந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமான செயல்பாடு. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நம்முடைய துஆக்கள் வீணாகவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய அருளால், இறைவன் செய்த அருளால் நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பல மாற்றங்கள் அங்கே நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் தான் முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் எஹுட் பராக் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எஹுட் ஒல்மர்ட் அவரும் முன்னாள் பிரதமர். திரும்ப திரும்ப இஸ்ரேல் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது, பாலஸ்தீனம் தான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறது, இஸ்ரேல் படுகொலை செய்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு எஹுட் பராக்கினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்க ஆல்ரெடி
தோத்துட்டீங்க, இஸ்ரேலிய ராணுவம் காசாவுல தோத்து போயிடுச்சுன்னு சொல்லி இன்னைக்கு யாரு சொல்றான்னு சொன்னா இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் சொல்றாரு. எஹுட் ஒல்மர்ட் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, எஹுட் பராக் இன்றைக்கு சொல்றாரு. சொல்றது மட்டுமல்லாம அவருடைய அறிக்கையில மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு சொன்னா, உங்களுடைய இந்த செயல்பாடுகள் இஸ்ரேலை சர்வதேச சமூகத்தில் தனிமைப்படுத்துகிறது. இன்னைக்கு நம்ம தனிமையாகிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு யாருமே இல்லை, நம்மளோட கூட இருந்த எல்லா நாடுகளும் நம்மை விட்டு ஒதுங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே உடனடியாக காசாவுல ராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும். அதே போன்று அரசியல் ரீதியிலான தீர்வுகள் தான் நாம் உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்முடைய பணைய கைதிகளையே நம்ம பாதுகாக்க முடியும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு சொல்லிவிட்டு அவர் கடைசியாக என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்கள் ராணுவ நடவடிக்கையால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வெல்லவே முடியாது என்று இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர்களில் ஒருவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையிலையும் இதை சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் இன்னைக்கு இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில காசாவிலிருந்து இன்றைக்கு ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அதை அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல என்ன ட்விஸ்ட்னு சொன்னா, 595வது நாளாக இந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5 நாள்ல 600 நாள் ஆகிரும். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை யுத்தம் நெருங்கி கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே ஒரு சின்ன இராணுவமாக இருப்பது பாலஸ்தீன ராணுவம். பெரிய ஆயுதங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. ராணுவத்துல விமானப்படை, அந்த படை, இந்த படை, எல்லா ராணுவத்துல இருக்கிற மாதிரியும் அவங்கள்ட்ட கிடையாது. ஆனா இஸ்ரேலுங்கிறது உலகத்திலேயே நம்பர் 1 ராணுவங்கள்ல ஒண்ணு. அப்படி இருக்கிற போது 600வது நாளை நெருங்குகிற இந்த தருணத்திலும் இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு பலத்தோடு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருக்கிறது என்பதை இன்றைக்கும் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்னைக்கும் அயன் டோம் நல்லபடியாக தூங்கி இருக்குது, ஒண்ணுமே பண்ணலங்கிறதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிற அதே நேரத்தில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ், அதே போன்று ஏர் பிரான்ஸ் ஆகிய பிரபலமான விமான நிறுவனங்கள் இன்றைக்கு பென் குரியன் விமான நிலையத்திற்கான அவர்களுடைய விமானங்களை அடுத்த மாதம் வரைக்கும் ஒத்திவைப்பதாகவும் இனிமேல் செயல்படுத்தாமல் இருப்பதாகவும் அறிவித்திருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, பென் குரியன் விமான நிலையத்துக்கு ஹூதிகள் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று பின்னிரவிலே 2 ராக்கெட் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை, சூப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இருக்கிறார்கள். அதிலே ஒன்று ஜுல்ஃபிகார் வகையான ஈரானுடைய தயாரிப்பு ஏவுகணை, மற்ற ஒன்று அவர்களுடைய ஓன் தயாரிப்பாக இருக்கக்கூடிய பாலஸ்டைன் 2 என்கிற சூப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கும் ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். எனவேதான் நிறைய விமான நிறுவனங்கள் பென் குரியன் விமான நிலையத்துக்கான தங்களுடைய பயணத்தை ரத்து செய்து கொண்டு வருகிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கிறது. எனவே அவர்கள் ஹூதிகள் அவர்களுடைய பணியை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் தொடர்ந்து தங்களுடைய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது, தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தைகள், அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஒருபுறம் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தற்போது இஸ்ரேலுக்குள்ள முழு இஸ்ரேலும் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பி நிற்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் தங்களுடைய தோல்விகளை ஒப்புக்கொண்டு தற்போது யுத்தத்தை நிறுத்த வேண்டிய நிலையில இனிமேலும் பொறுக்க முடியாமல் மீண்டும் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் தோல்வி அடைவது நிச்சயம். அவர்களுடைய முன்னாள் பிரதமருடைய அறிவிப்பையும் இன்றைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். தொடர்ந்தும் பொறுத்தரங்கள் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கத்தான் போகிறோம். இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீனம் வெற்றி பெறுகிற அந்த காட்சிகள் நமக்கு முன்னால் நடந்தேறத்தான் போகிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்கள் மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் கொடுப்போம் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாகிறது அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.